பகவானுடைய தாமரை திருவடிகளில் நாமத்தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை அவர் பாதத்தில் வைக்கும் முன்பு அவருடைய நாமத்தின் பெருமையை மீண்டும் காண்போம். இது மிகவும் எதிர்பாராமல் வந்து சேர்ந்தது என்று சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு டிங்கர், அதாவது கார் போன்ற வாகனங்களுடைய பழுதுபட்ட பாகங்களை சரி செய்து ரிப்பேர் செய்பவர், காரை சரிபார்த்து கொடுப்பவர், பிரபு என்ற பெயர். அவருக்கு சொந்த ஊர் பண்ருட்டி என்று சொன்னார். அவர் என்னிடம் வந்து அவருடைய கதைகளை சொன்னார். அதற்கு முன்பு சந்தோஷ் என்ற ஒரு பையன் வந்திருந்தார். அவர்தான் இவரை பற்றி முதலில் சொல்லி அழகாக சுவாரஸ்யமான ஒரு கதையை எழுதி கொடுத்தார். இந்த கதைகளெல்லாம் அவர் வாழ்க்கையில் அனுபவித்தவை, உண்மையை ஒட்டிய கதை. கதை என்றால் கற்பனை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அவர் வந்து அவருடைய அந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது எப்படி நெகிழ்ந்து போனார், கண்கள் கலங்கின. திரும்ப சொல்லும் பொழுதும் அந்த அனுபவத்தோடு அவர் ஒன்றிப் போனார் என்பதை பார்த்தேன். நாமும் இந்த அனுபவத்தை அனுபவிப்போம். அவர் டிகே என்று சொல்வார்கள், திராவிட கழகம். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்பவர்கள். அவர்கள் எதை வைத்து சொல்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் இருப்பதை பார்க்கிறோம். அவர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்பதை உணர்கிறோம். நம்முடைய மூச்சுக்காற்றே விட முடியாது என்பதை உணர்கிறோம். இந்த டிங்கர் சொன்னார், ஒரு 18 வயது இருக்குமாம் அவருக்கு. அதற்குள் இந்த கார் ரிப்பேர் செய்வது எப்படி என்பதை நன்கு கற்றுக்கொண்டு விட்டார். திறமையோடு செயல்பட்டு வந்தார். அவருக்கென ஒரு ஒர்க் ஷாப் வேறு இருந்தது. ஹோசூருக்கு சற்று அருகில் என்று சொல்ல வேண்டும். அந்த ஒர்க் ஷாப்பை நடத்தி வந்தார். அவரின் கீழே சில முஸ்லிம் பையன்கள் வேலை செய்வார்கள். அவர்கள் எல்லோரும் மிகவும் நல்லவர்கள், சின்சியராக வேலை செய்வார்கள். அவருக்கு நன்கு பழக்கப்பட்டவர்கள். ஒரு முஸ்லிம் நண்பர் ஒருவர் தான் வந்து அந்த மாதிரி பையன்களை கொண்டு வந்து விடுவாராம். ஒரு முறை வேறு ஒரு முஸ்லிம் ஒரு பையனை கொண்டு வந்து விட்டார் அவருடைய ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வதற்கு. அந்த சமயம் ஒரு கார் அவருடைய ஒர்க் ஷாப்பை நோக்கி வந்தது. அந்த காரினுடைய கதவு அடைக்கப்பட்டிருந்தது. திறக்க முடியாமல் ஜாம் ஆகிவிட்டது. அதனால் அந்த டிரைவர் அங்கே காரை நிறுத்தி இவரிடம் விட்டு, இவர் அதில் தேர்ந்தவர், அதை நல்லபடியாக செய்து கொடுத்தார். உடனே அந்த டிரைவர் தன்னிடம் இருந்த நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் படத்தை காண்பித்து, இவருடைய அருள் உங்களுக்கு இருக்கட்டும், இவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். உடனே அவர் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர் அல்லவா, அதெல்லாம் பரவாயில்லை, இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த கார் டிரைவர் அந்த காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். திரு பிரபு அவர்களுக்கு அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படப் போகிறது என்று தெரியவில்லை. அதன் பிறகுதான் ஒரு சில நாட்கள் இருக்கும் இன்னொரு கார் அந்த பக்கம் வந்தது. அந்த காரை அவர்கள் இவரிடம் ரிப்பேர் செய்வதற்காக கொண்டு வந்து விட்டிருந்தார்கள். புதிய காராக இருந்தது. அதனுடைய டயர்கள் எல்லாமும் புதியவையாக இருந்தன.
இவருடைய ஒர்க் ஷாப்பில் விட்டு சென்று விட்டார்கள். அதற்கு சில பாகங்கள் பிரபு அவர்கள் பெங்களூரில் போய் சென்று பார்த்து வாங்கி வந்து பொருத்த வேண்டும். அதனால் அந்த கார் சில நாட்கள் அங்கேயே தங்கிவிட்டது, அவருடைய ஒர்க் ஷாப்பிலேயே தங்கிவிட்டது. அதன் பிறகு ஒரு நாள், ஒரு 20 நாட்கள் ஆகியிருக்கும், இந்த புதிய பையன் வந்து திடமென்று மறுநாள் காலை ஒரு 7 மணிக்கு பிரபு அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது அவருக்கு. என்னவென்று பார்த்தால், அவரிடம் விட்டு சென்ற அந்த புதிய காரினுடைய டயர்கள் மாற்றப்பட்டிருந்தன. அந்த டயர்கள் எங்கே போய்விட்டன என்று தெரியவில்லை. அதற்கு பதில் பழைய டயர்களை யாரோ பொருத்தி இருந்தார்கள். இவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு டயர் கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேல் இருக்குமா. அவருக்கு மேலும் டிஸ்க் என்று சில பாகங்களின் பெயர்களை சொல்லி அவைகளையும் சேர்த்து வாங்குவதென்றால் ஒரு 15,000 20,000 ரூபாய் ஆகிவிடும். நான் அதிர்ந்து போனேன், எப்படி இது நடந்தது என்று. அந்த 20 நாட்களே வேலை செய்த அந்த பையனையும் காணவில்லை. அவனும் ஓடிவிட்டான். அவனும் அவனை கொண்டு வந்து விட்ட எனக்கு பரிச்சயமில்லாத ஒரு முஸ்லிம் நண்பர் இருவருமாக சேர்ந்து திட்டம் தீட்டி அந்த டயர்களை எடுத்து சென்று விட்டார்கள் என்பதை அறிந்தேன். பெரிய அதிர்ச்சி, எனக்கு மனம் கலங்கிவிட்டது. நாம் இத்தனை பணத்திற்கு எங்கே போகப் போகிறோம்? அதைவிட அந்த கார்காரன் நம்மை நம்பி நம்மிடம் விட்டு சென்றார், அதை பாதுகாக்க முடியவில்லையே. இப்படியெல்லாம் ஒரே சிந்தனை அவருக்கு. அவரிடம் அப்பொழுது ஏற்கனவே 3 பையன்கள் வேலை பார்த்து வந்தார்கள். அதில் சூஃபியான் என்று ஒருவன். அந்த பையனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அந்த ஒர்க் ஷாப்புக்கு வரும் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் இவர்கள் ரிப்பேர் செய்த பிறகு அந்த பையன் ஏதேனும் ஒன்றை எடுத்து தன்னுடைய பெயரை, தான் அதில் ஈடுபட்டிருந்தோம் என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய பெயரை செதுக்கி விடுவான் அல்லது எழுதி வைத்து விடுவான். சூஃபியான் என்று இருக்குமா, அதில் ஏதோ ஒரு பிராண்ட் மார்க் போட்ட மாதிரி தன்னுடைய பெயரை எழுதுவது வழக்கம். ஆனால் இது அவருக்கு தெரியாது. பிரபு அவர்களுக்கு தன்னிடம் வேலை பார்க்கும் சூஃபியான் இப்படி செய்வான் என்று தெரியாது. அவன் மிகவும் நேர்மையானவன், ஒரு நல்ல முஸ்லிம் பையன் என்பது மட்டும் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு அதிர்ச்சி நடந்து இந்த புதிய பையனும் ஓடிவிட்ட நிலையில் மிகவும் மனம் கலங்கினார். செய்வது தெரியாமல் திகைத்தார். தன்னுடைய வீட்டுக்கு அவர் செல்லும் பொழுது வழக்கமாக எடுக்கும் ரூட்டை ஏனோ எடுக்கவில்லை. அவர் தன்னுடைய மனக்கலக்கத்தினால் சிறிது குடித்திருந்தாராம். அதன் பிறகு வேறொரு பாதையில் அவர் செல்ல ஆரம்பித்தார் வீட்டை நோக்கி. அந்த பாதை மேடும் பள்ளமுமாக இருந்தது, நிறைய மேடும் பள்ளமும், சரியான பாதை இல்லை. ஆனால் இவருடைய மனத்தடுமாற்றம் ஏனோ அன்றைக்கு அவரை அந்த பாதையில் செலுத்தியது. சிறிது தூரம் சென்ற பிறகு இவருடைய காலில் ஏதோ நெருடியது. காலின் கீழே ஏதோ ஒரு கெட்டியான பேப்பர். இவர் குனிந்து பார்த்தார். ஒரு 5-6 முறை மடித்து போட்டிருந்த ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒன்று கிடந்தது. உடனே அதை எடுத்தார். ஒரு பாம்ஃப்லெட் மாதிரி இருந்தது அது. அதை எடுத்து பார்த்தால் இவருக்கு பேரதிர்ச்சி. அந்த டிரைவர் இவரிடம் காண்பித்தார் அல்லவா, பகவான் யோகிராம் சுரத்குமார் ஃபோட்டோவை காண்பித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் இவரிடம் என்று சொன்னான் அல்லவா, அதே சுவாமியார். அடடா, இது என்ன, இவர் நம்மை துரத்துகிறாரே என்று நினைத்தாராம். பிறகு அடுத்த பக்கத்தை பிரித்து பார்த்தால் அதில் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு 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 ராயா என்று எழுதியிருந்ததாம் 21 தடவை. அவர் அந்த பகவானுடைய படத்தை பார்த்த உடனேயே பிரபு அவர்கள் சொன்னார், என்னிடம் சொல்லும் பொழுது அவருக்கு தொண்டை சற்று நெகிழ்ந்தது. அது என்னம்மா, அந்த படத்தை கையில் எடுத்த உடனேயே எனக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, எனக்குள் ஒரு பலம் வந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் எனக்குள் நேர்ந்த மாதிரி இருந்தது. இத்தனைக்கும் என் காலில் இடர்பட்டது, அது அகப்பட்டது. அதை எடுத்து பார்த்தவுடன்
பக்கத்தில் இருந்த அந்த மந்திரத்தை பார்த்தேன். உடனே என்னையும் அறியாமல் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு 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 ராயா என்று படித்தேன். பிறகு அதை வீட்டிற்கு எடுத்து சென்றேன். அதை ஒரு டிராயரில் போட்டேன். போட்டு என்னையும் மீறி ஏதோ ஒரு உணர்வு, அதை எடுத்து வைத்து 2 ஊதுபத்தி காட்டி அந்த மந்திரத்தை 21 முறை படித்து விட்டு நான் சொன்னேன், ஏ சாமி, நான் இந்த உன்னுடைய பெயரை 21 தடவை படித்து விட்டேன். நீ எனக்கு 21 நாட்களில் காணாமல் போன டயரை நீ கண்டுபிடித்து கொடுத்து விட்டால் நான் உன் பக்தனாகிறேன். நான் டிகேயிலிருந்து விலகி விடுவேன். கடவுள் இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். உன்னுடைய பக்தனாகி விடுகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், 21 நாளைக்குள் எனக்கு என்னுடைய காணாமல் போன டயரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் அந்த படத்தை எடுத்து டிராயரில் போட்டு மூடிவிட்டார். இதன் பிறகு அவர் சொல்கிறார், தினம் தினம் பகவானுடைய படத்தை எடுக்க வேண்டியது, அவரிடம் பேச வேண்டியது, அவருடைய மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டியது, 2 ஊதுபத்தி காண்பிக்க வேண்டியது, பிறகு அவருக்கு தன்னுடைய நிபந்தனையை ஞாபகப்படுத்த வேண்டியது, அந்த படத்தை திரும்பவும் டிராயரில் போட்டு மூடிவிட வேண்டும். 20 நாட்கள் இப்படி சென்று விட்டன. ஆனால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அந்த காணாமல் போன டயரை பற்றிய எந்த விதமான செய்தியும் இல்லை, அறிகுறியும் இல்லை. கலங்கி போனார். வேறு வழி என்ன? எப்படி நமக்கு தெரியும்? இனி நாம் இதை மறுபடியும் கொடுத்து வாங்க வேண்டும். அதற்குள் அந்த காரின் சொந்தக்காரர் வந்து கேட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் ஒரே கலக்கம் அவருக்கு. தன்னுடைய ஒர்க் ஷாப்புக்கு வந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மற்றொரு கார் ஒன்று வந்தது ரிப்பேர் செய்வதற்காக. இவர் மிகவும் பிஸியாக இருந்ததனால் அதே சமயம் அந்த கார்காரரிடம் நீங்கள் பொறுக்க வேண்டும், என்னால் இப்போது செய்து கொடுக்க முடியாது என்று சொல்ல தயக்கம். அதனால் சூஃபியானை கூப்பிட்டு, நீ இந்த காரை எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய பாபு ஒர்க் ஷாப்பில் வைத்து இதை வேலை செய்து வா என்று சொன்னார். உடனே இந்த சூஃபியான் அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் அந்த பாபு ஒர்க் ஷாப் என்று இவருடைய நண்பர் வைத்திருக்கும் ஒர்க் ஷாப், அதில் அந்த காரை நிறுத்தி அங்கு தேவையான அந்த பாகங்களை வாங்கி அதை ரிப்பேர் செய்ய ஆரம்பித்தார். அந்த ரிப்பேர் செய்யும் பொழுது படுத்துக்கொண்டு சில சமயம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சூஃபியான் படுத்துக்கொண்டே செய்தார். இந்த பாபு ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஒர்க் ஷாப் இருந்தது. அங்கும் சில வாகனங்கள் நின்று கொண்டிருக்கும். படுத்துக்கொண்டே ரிப்பேர் செய்த சூஃபியான் திடுமென்று ஏதோ ஒரு நினைவாக பக்கவாட்டில் திரும்பிய பொழுது அடுத்த கடையில் ஒரு வாகனம், ஒரு கார் நின்று கொண்டிருந்ததை பார்த்தார். அதன் டயர்கள் மிகவும் புதியவையாக பளபளவென்று இருந்தன. அவரையும் அறியாமல் அதை உற்று பார்க்கும் பொழுது சூஃபியான் என்று இவர் செதுக்கி வைத்திருந்தார் அல்லவா, எழுதி வைத்திருந்தாரே, அது கண்களில் பட்டது. உடனே எழுந்து விட்டார். அதிர்ச்சி. அடடா, இது நம்முடைய காணாமல் போன டயர் அல்லவா, இது எப்படி சரியாக இங்கே வந்தது, என்னுடைய கண்ணில் பட்டது என்று உடனே வேக வேகமாக ஓடி தன்னுடைய முதலாளியிடம் சொன்னார், உங்களுடைய காணாமல் போன டயர் நமக்கு கிடைத்து விட்டது என்று மிகவும் எக்ஸைட்டடாக சொன்னார். அவர் உடனே வந்து பார்த்தார். அவர் சொன்னார், சரி, நீ ஒன்றும் நடவாதது போல், ஏனென்றால் நாம் சற்று மாறி நடந்தால் கூட அவர் எச்சரிக்கை ஆகிவிடுவார்கள். அதனால் நீ போய் மறுபடியும் படுத்துக்கொண்டே வேலை செய்வது போல் அந்த கார் டயர்களின் நம்பரை நீ நோட் பண்ணி கொண்டு விடு என்று சொன்னார். உடனே சூஃபியான் பாபு ஒர்க் ஷாப்பிற்கு வந்து படுத்தபடியே அந்த கார் டயர்கள் நம்பர்களை எல்லாம் நோட் செய்து கொண்டார். பிறகு ஏதோ ஒன்றும் எதேச்சையாக வருவது போல் பிரபு அவர்களும் நேராக பாபு ஒர்க் ஷாப்பிற்கு வந்தார்கள். பிறகு மிகவும் கேஷுவலாக போவது போல் அடுத்த ஒர்க் ஷாப்புக்கு நுழைந்து இந்த காரை பார்த்து, நன்று புதிய காராக இருக்கிறதே, இந்த டயர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றனவே என்று சொல்லி பார்ப்பது போல் பார்த்தார். அவருக்கு தெரிந்து விட்டது இந்த டயர்கள் தான் காணாமல் போனவை என்று. அவர் அதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார். அதன் பிறகு அந்த காருக்கு சொந்தக்காரிடம் கூப்பிட்டு, இது எங்களுடன்
எங்களிடம் இருந்த டயர்கள் இது எப்படி உங்கள் காருக்கு வந்தது என்று கேட்டார். எனக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது. நான் பெங்களூரில் ஒரு ஒர்க் ஷாப்பில் இந்த பாகங்கள் கிடைத்தன, அதனால் நான் வாங்கினேன் என்று அவர் சொன்னார். உடனே இவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் விடமாட்டேன். இந்த டயர்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானவை. எங்களிடம் இந்த நம்பர்கள் கூட இருக்கின்றன. அது மட்டுமல்ல, முத்தமிழ் முதல்வன் என்று ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்கிறார். அவரை கண்டால் எல்லோரும் மிகவும் பயப்படுவார்கள். நேர்மையானவர், ஆனால் அவர் மிகவும் கெடுபிடியோடு நடந்து கொள்வார். அவரை கண்டால் எல்லோரும் பயப்படுவார்கள். அவரிடம் சென்று நான் உங்கள் மேல் ஒரு கம்ப்ளைண்ட் செய்துவிட்டேன். போலீஸ்காரரிடம் என்னுடைய டயர்கள் காணாமல் போய்விட்டன என்று பதிவு செய்துவிட்டேன். இப்பொழுது நான் அவரிடம் போய் அந்த கார் இங்கே நிற்கிறது, அது உங்களுடைய கார் என்று சொன்னால் விபரீதம் நேரும். உங்களை பிடித்து ஜெயிலில் போட்டு விடுவார்கள் என்று சொன்னவுடன் அவர் சொன்னாராம், சரி, இது உன்னுடையதான் என்பதற்கு என்ன அத்தாட்சி? இதற்கான பில்லை வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டாராம். உடனே அவர் அந்த பில்லை அனுப்பச் சொல்லி அவரிடம் காரை விட்டு சென்றவரிடம் கேட்டுவிட்டு ஏதோ அதை ஃபோன் செய்வது போல் சற்று தள்ளி போய் தன்னுடைய செல்போனிடம் யாரிடமோ பேசுவது போல் நடித்து அந்த காரின் நம்பர்களை அவரிடமிருந்து வாங்குவது போல் வாங்கி சூஃபியான் ஏற்கனவே குறித்து வைத்து தந்திருந்த அந்த நம்பர்களை கொண்டு வந்து, இங்கே பாருங்கள், அந்த காரின் நம்பர்கள் எங்களிடம் காணாமல் போன கார் டயரின் நம்பர்கள் இவை, இந்த நம்பர்களும் உங்களுடைய கார் டயரின் நம்பர்களும் ஒன்றாக இருக்கின்றன என்று காண்பித்தார். அதன் பிறகு அவருக்கு வேறு வழி இல்லை. அந்த கார் டயர்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த சூஃபியானை அவர் பாராட்டினாராம். அவன் சொன்னானாம், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருந்தது, எந்த ஒரு இடத்தில் எதை ரிப்பேர் செய்தாலும் அதில் என் பெயரை பொறிக்க வேண்டும் என்று. அதனால் நான் இந்த மாதிரி செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாராம். அவனுடைய அந்த பழக்கத்தினால் இவருக்கு எப்பேற்பட்ட ஒரு நன்மை ஏற்பட்டது. காணாமல் போன டயர்களை கண்டுபிடித்து விட்டார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு 21ஆம் நாள் அவருக்கு தெரிந்துவிட்டது இது பகவானுடைய வேலைதான் என்று. ஏனென்றால் அந்த சூஃபியானை எதற்கு அந்த பாபு ஒர்க் ஷாப்புக்கு அனுப்புவானேன், அதற்கு அடுத்த ஒர்க் ஷாப்பிற்கு அந்த கார்காரர் அங்கு வருவானேன், இவர் படுத்துக்கொண்டே அதை பார்ப்பானேன், அதில் இவர் எழுதிய அவருடைய பெயர் தெரிவானேன். இப்படி அடுத்து எதேச்சையாக நடப்பது போல் இருந்தாலும் அதில் எப்பேற்பட்ட ஒரு ஏற்பாடு இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை கடவுள் தான் செய்ய முடியும், இது யோகிராம் சுரத்குமார் பகவான் தான் செய்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் பூரணமாக. அன்றிலிருந்து அந்த டிகே மீட்டிங்கெல்லாம் செல்வதை விட்டுவிட்டார். அவர்களிடம் சொல்லிவிட்டார், எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வந்துவிட்டது கடவுளிடம், இனி நான் இங்கு வருவதற்கில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டாராம். பரம பக்தராக ஆகிவிட்டேன் என்று சொன்னார். கண்களில் கண்ணீர் இருந்தது. மிகவும் நெகிழ்ந்து போய் சொன்னார், அம்மா, சுவாமியினுடைய பெருமையை நான் அன்றுதான் உணர்ந்தேன். எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து அந்த காரை கொண்டு வந்து விட்டு அது என்னிடம் வேலை செய்யும் பையனை பார்க்க வைத்து என்னிடம் சேர்ப்பித்தார். நடக்க முடியாதவையெல்லாம் அடுத்தடுத்து நடந்து எனக்கு காரிய சித்தி ஏற்பட்டது. அன்றிலிருந்து இந்த நாமத்தை நான் விடுவதே இல்லை அம்மா என்றார். இந்த நாமம் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இந்த நாமத்தை சொல்ல சொல்ல எனக்கு ஒரு தியானம் போல் ஒரு நிலை வரும் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு அவர் சொன்னார், அம்மா, இன்னும் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது, அதையும் கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்றார். அவர் சொன்னார், அவருக்கு 22 வயதில் திருமணம் ஆகிவிட்டதாம். அவருடைய மனைவி 3 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அந்த கிராமங்களிலெல்லாம் கிளி ஜோசியக்காரன் வருவது உண்டு. அந்த கிராமத்து மக்கள் அங்கு போய் அவரிடம் ஜோசியம் கேட்பது உண்டு. இதெல்லாம் நமக்கும் தெரிந்தவை தானே, இயற்கையாகவே இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்.
இவருடைய மனைவி ஒரு கிளி ஜோசியக்காரனிடம் சென்று தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையை பற்றி கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கிளி ஜோசியம் பார்த்தார். அந்த கிளியானது வெளியே வந்து நிறைய சீட்டுகளை எடுத்து போட்டுவிட்டு கடைசியில் ஒன்றை எடுத்து எஜமானின் கையில் கொடுத்தது. அதை படித்தால் அதில் என்ன வருகிறது, அவர்களுடைய கர்ப்பம் கலைந்துவிடும் விரைவிலேயே என்று. அந்த கர்ப்பிணிக்கு எப்படி இருக்கும்? அவர் கலங்கி போய்விட்டார், அதிர்ந்து போய்விட்டார். அதன் பிறகு நம்பிக்கை இல்லை, வேறு யாரையாவது எடுக்க சொல்லலாம் என்று சொன்னார். அவரே எடுத்தாராம். அவருக்கும் அதே சீட்டு தான் வந்துதான். அந்த கிளி ஏனோ பிடிவாதமாக அதே கார்டையே எடுத்து கொடுத்தது. அதன் பிறகு அவருடைய அடுத்த வீட்டுக்காரி அந்த பக்கமாக சென்றார்கள். அவரும் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். இவர் உடனே அவரை கூப்பிட்டு அந்த கிளியை ஒரு சீட்டு எடுத்து தரும்படி சொன்னார். அந்த கிளியானது மறுபடியும் அதே சீட்டையே எடுத்து கொடுத்தது. இவர் மீண்டும் மிகவும் கலங்கி போய்விட்டார். அந்த வழியாக சென்ற ஒரு குழந்தையை எடுக்க சொல்லலாம் என்று கூப்பிட்டால் மறுபடியும் அந்த கிளி அதே சீட்டையே எடுத்து கொடுத்தது. இவர் நொறுங்கி போய்விட்டார், பயந்து போய்விட்டார். உடனே வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து மிகவும் அழ ஆரம்பித்து விட்டார். தனக்கு என்ன நேர்ந்து விடுமோ, தன்னுடைய குழந்தை போய்விடுமோ என்ற பயம் அவரை ஆட்டி படைத்தது. அழுது கொண்டே இருந்தார். இவர் பிரபு அந்த இது முடிந்து வீட்டிற்கு வந்த பொழுது தன்னுடைய மனைவி அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். என்ன விஷயம் என்று தெரிந்து கொண்டார். அவருக்கு அந்த கிளி ஜோசியக்காரர் மீது அத்தனை கோபம். அந்த கிளி ஜோசியக்காரர் இந்த அம்மாவின் நிலைமையை பார்த்து இன்னொன்று சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியும், நீங்கள் ஒரு 1500 ரூபாய் என்னிடம் கொடுங்கள், நான் இதை சரி செய்து விடுகிறேன் என்று சொன்னாராம். இதையும் அந்த அம்மா தன்னுடைய கணவரிடம் சொன்னார். இவருக்கு ஒரே கோபம். உடனே அவர் தன்னுடைய வேலை செய்யும் பையன்களை எல்லாம் கூப்பிட்டார். அந்த கிளி ஜோசியர் எங்கிருக்கிறார், இந்த ஏரியாவில் தான் எங்காவது இருப்பார், அவரை கண்டுபிடித்து உடனே இங்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர் அதற்குள் 50 வீடுகள் தாண்டி எங்கோ சென்று விட்டாராம். ஆனால் இந்த பையன்கள் விடவே இல்லை. அவரை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். இவர் மிகவும் ஆத்திரத்தில் இருந்தார். அவருடைய வேதையினால் சற்று குடித்தும் இருந்தார். அந்த கிளி ஜோசியக்காரர் கையில் அகப்பட்டான். என்ன நடந்திருக்கும் என்று பாருங்கள். அவரை அங்கு அடித்து போட்டார். அவர் கூண்டில் இருந்த கிளியை இவர் வெளியே விட்டு விட்டாராம். அது பறந்தே போய்விட்டது. அதன் பிறகு அவர் சொன்னார், நீ என்ன ஒரு ஜோசியக்காரன், உனக்கு இரக்கம் என்பதே இல்லையா? ஒரு கர்ப்பவதி வந்து உன்னிடம் ஜோசியம் கேட்கிறாள், இந்த மாதிரியாக எடுத்து சொல்வதற்கும் ஒரு முறை இருக்கிறது. திரும்ப அதை சொன்னதுடன் 1500 ரூபாய் கொடு, நான் அதை சரி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாள். பணத்திற்காகத்தானே இதை நீ செய்தாய். இனி உன்னுடைய முகம் இந்த ஏரியாவில் எங்குமே தென்படக்கூடாது, இல்லையென்றால் உன்னை பிடித்து ஜெயிலில் போட்டு விடுவேன் என்று மிரட்டி அடித்து அவரை அனுப்பிவிட்டாராம். அதன் பிறகும் கலக்கம் இவருக்கு தீரவில்லை. மனைவியோ கொஞ்சம் கூட கன்வின்ஸ் ஆகவில்லை. மாற்றி நடக்கும், குழந்தை காப்பாற்றப்பட்டுவிடும் என்ற ஒரு நினைவு இல்லாமல் அழுது கொண்டே இருந்தார். இவரும் கலங்கி போனார் அவளை பார்த்து. பிறகு நேரே பகவானிடம் சென்று, சுவாமி, நீங்கள் எனக்கு அன்றைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தீர்கள். உங்கள் நாமத்தை சொல்ல ஆரம்பித்த பிறகு சிறிதும் பெரிதுமாய் ஏதேதோ நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. தாங்கள் தான் என் மனைவியை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு குரல், உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும், ஒன்றும் நேராது குழந்தை பிறக்கும், அதுவும் உன்னுடைய திருமண நாள் அன்றே பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஏதோ ஒன்று உள்ளே சொல்லியதாம். அதை அவர் முற்றிலும் உணர்ந்தார். உடனே அவருக்கு ஒரு புது பலம் வந்தது, ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. உடனே வேகமாக தன்னுடைய மனைவியிடம் சென்று,
நீ கவலைப்படாதே, நமக்கு சாமி இருக்கிறார், சாமி என்னிடம் சொல்லிவிட்டார், இந்த குழந்தை பத்திரமாக இருக்கும், நம்முடைய திருமண நாள் அன்று இது பிறக்கும் ஆண் குழந்தை, அப்படி என்றால் இதற்கு யோகிராம் என்று நாம் பெயர் வைத்து விடலாம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டாராம். அது ஒரு அடையாளம் அல்லவா? பகவானிடம் நமக்கு நம்பிக்கை வைத்தோமானால், அவரிடம் பிரார்த்தித்து கொண்ட பிறகு பகவான் அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் அதை பற்றிய கவலையை விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தோமானால் நம்முடைய நம்பிக்கை பூரணம் இல்லை என்றுதானே அர்த்தம். இவர் அதில் மிகுந்த நம்பிக்கையோடு அதை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டார். அதேபோல் அந்த மருத்துவர்கள் அவருக்கு குறித்து தந்திருந்த அந்த நாள், பிரசவத்திற்கான ஒரு நாள், அந்த நாளில் இந்த அம்மா அங்கு செல்லவே இல்லை. அதை பற்றி மறந்தே விட்டார்கள். ஒரு 10 நாள் ஓடிவிட்டது, இன்னும் வலி கூட எடுக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு காலையிலிருந்து ஒரு மாதிரியாக அவருக்கு இருக்கவே ஒரு பயம் வந்தது. டாக்டர் சொல்லியதும் ஞாபகம் வந்தது. உடனே ஓடினார் டாக்டரிடம். அந்த டாக்டர் அம்மா, 10 நாளைக்கு முன்னாடியே உன்னை வர சொன்னேன், இப்பொழுதுதான் வருகிறாய் என்று கேட்டார். அதன் பிறகு இவருடைய உடலை பரிசோதித்து உடனே அட்மிட் ஆக வேண்டும் என்று சொன்னார். வலி இல்லை, ஆனால் குழந்தை பிறந்து விட்டதாம், ஆண் குழந்தை பிறந்ததாம். அதன் பிறகுதான் இவருக்கு ஞாபகமே வந்ததாம் அன்றைக்கு அவர்களுடைய திருமண நாள் என்று. உடனே மனைவியே யோகிராம் என்று பெயர் வைத்துவிட்டு இவருக்கு விஷயத்தை சொல்லி அனுப்பினார்கள். அவர் ஓடி வந்து யோகிராமை பார்த்தார். அவர் சொன்னார், இந்த அதிசயம் எங்கு நடக்கும்? நம்முடைய பகவானுடைய மந்திரத்தினால் மட்டுமே அது நடக்கும். எப்பேற்பட்ட என் மனைவி இடிந்து போய் அவளுக்கு அதிலேயே ஏதேனும் துக்கம் நேர்ந்திருக்கும், ஆனால் அதிலிருந்து அவளை காப்பாற்றினார், என்னையும் காப்பாற்றினார். அவர் சொன்ன வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, சத்தியம் என்பதையும் உணர்த்தினார். இது அவருடைய நாமத்தின் பெருமைதான் என்று அவர் சொல்லி முடித்தார். அந்த பையனுக்கு இப்பொழுது 18 வயதாகிறது. யோகிராம் யோகிராம் என்றுதான் எல்லோரும் அவனை கூப்பிடுவார்கள். நம்முடைய பகவானால் முடியாதது கிடையாது, அவருக்கு தெரியாததும் கிடையாது. அவரிடம் நாம் செய்து கொள்ள வேண்டியது அவருடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை மட்டுமே. அந்த பிரார்த்தனை இன்று நாம் அவரிடம் சமர்ப்பிப்போம். பகவான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார், எந்த கோவிலில் இருக்கும் ஷிலாமூர்த்திகளை எல்லாம் கல்லால் ஆனவை என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள், அவைகள் உயிரோட்டத்தோடு இருக்கின்றன. அதனால் உயிரோடு இருக்கும் ஒரு மகாத்மாவுக்கோ ஒரு தெய்வத்திற்கோ என்ன மரியாதை கொடுப்பீர்களோ, என்ன பக்தி பண்ணுவீர்களோ, அதே பக்தியை கோவிலில் இருக்கும் ஷிலாமூர்த்தியிடம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்வார். அந்த பகவான் இதோ அவருடைய ஷிலாமூர்த்தியாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறார், உயிரோட்டமாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கைகளிலிருந்து ஆசீர்வாதம் அந்த வண்ணம் இருக்கிறது. அவரிடம் இன்றைய வேண்டுகோளை சமர்ப்பிப்போம்.